வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிலவரமும் நேத்து மாதிரி தான் இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19 புள்ளிகள் சரிஞ்சு 22,913 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 203 புள்ளிகள் சரிஞ்சு 75,735 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார் நேற்று பார்த்தா அதே ட்ரெண்ட். இப்ப நிஃப்டி சென்செக்ஸ் குறைஞ்சிருக்கு, ஆனா ப்ராடர் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று போல இன்னைக்குமா சார்? அதேதான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா HDFC வங்கியினுடைய பங்கினுடைய விலை 40 ரூபாய் குறைந்திருக்கு. இது மட்டுமே சென்செக்ஸ் குறியீட்டில் 264 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம். இந்த 264 புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா, ஏன்னா சென்செக்ஸ் 203 புள்ளிகள் தான் விழுந்திருக்கு. சோ இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஆக்சுவலா சென்செக்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆனதா தான் எடுத்துக்கணும். குறிப்பாக ICICI வங்கி, HDFC, ITC, மாருதி, HCL Tech இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 100-150 புள்ளிகள் கிட்ட வந்து சென்செக்ஸ் ஏற்றத்தில் முடிவடைந்ததா தான் எடுத்துக்கணும். பட் அப்கோர்ஸ் அப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். பிராடர் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் 2600 பங்குகளுக்கு மேல டிக்ளைன் 1200 பங்குகள் தான் BSEல. NSEல கூட வந்து 1982 பங்குகள் அட்வான்ஸ் ஆயிருக்கு. வெறும் 839 பங்குகள் தான் டிக்ளைன். So certainly I think market is consolidating at these levels. 22,800ங்கிற லெவல்ல 3 முறை இந்த மாதத்துல மட்டும் தொட்டிருக்கு பாட்டம். இதை ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வலுவான ஆதாரம், ஒரு சப்போர்ட் இருக்கு அதுக்கு. ஆனால் அதுக்கு மேல பெரிய அளவுல ஏறுவதற்கு முடியல. அதனாலதான் இந்த பிராடர் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் எல்லாம் ரொம்ப பெரிய அடி வாங்கியதோ அதுல எல்லாம் ஒரு புல் பேக் இருக்கிறத நேற்றும் இன்னைக்கும் பார்க்க முடிந்தது. அதனாலதான் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாசிட்டிவா இருக்கு பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா. மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸான ஒரு நிலைமையில இருக்குங்களா? நிச்சயமா. அதாவது எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுங்கிற ஒரு தெரியாத ஒரு சூழல்ல தான் இப்ப சந்தை இருக்கிறது. ஏன்னா அதற்கான ட்ரிகர் பாயிண்ட் எதுவும் இல்ல. பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ட்ரிகர் பாயிண்ட்ங்கிறது மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்த அதாவது 4ஆம் காலாண்டிற்கான டாக்ஸ், அது அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, அதற்கான ஒரு இது வெளிவரும். அந்த புள்ளி விவரங்கள் வெளிவரும். அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் தான் வந்து இருக்கும். அது தவிர அதற்கு ஒரு சில நாட்கள் முன்பு CPI, WPI என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு, மொத்த விலை குறியீடு, இந்த அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்த 4 புள்ளி விவரங்கள் 2ஆம் வாரத்துல பெரும்பாலும் வெளியாகும். அதுதான் அடுத்த ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். மைனர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்பப்போ வரும். ஆட்டோமொபைல் சேல்ஸ் எல்லாம் முதல் வாரத்துல. பட் அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல சந்தை பெரும்பாலும் கன்ஃபியூஷன்ல எந்த டைரக்ஷன் எடுக்கிறது அதற்கான ஒரு வலுவான ஆதாரங்கள் இல்லாமல் பக்கவாட்டு நகர்தலில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப அடுத்த 2-3 வாரத்துக்கு இதான் நம்ம நிலைமைங்கிறத கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கலாம். அப்படித்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா கடந்த இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னா துவக்கத்தில் ஒரு வீழ்ச்சியோடு துவங்குகிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 100 புள்ளிகள் கிட்ட இறங்கி இருந்தது. அந்த 100 புள்ளிகள் ரெக்கவர் ஆகி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் கிட்ட வந்துதான் முடிவடைஞ்சிருக்கு. 22,826 அப்படின்னு இருந்தது இன்று அதிகாலையில் சந்தை துவங்கிய பிறகு. அந்த 826 இருந்து 920 வரைக்கும் போயிட்டு இப்ப 920 தொட்டு விட்டு இப்ப 906 அப்படிங்கிற 22,906 அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா கூட நிப்டி குறியீட்டுல 28 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 22 விலையிறக்க பங்குகள். சென்செக்ஸ்லயுமே கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில தான் 13 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 17 பங்குகள் வந்து விலையிறக்க பங்குகள் இருக்கு. பெரிய ஒரு கிளேரிங் டிஃபரன்ஸ்ங்கிறது எங்கேயும் தெரியல. ஸோ இட் இஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட், கன்சாலிடேட்டிங் மார்க்கெட் அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, இது எனக்கு பர்சனல் டவுட் சார். என்னோட சிஸ்டர்ல வந்து நிப்டி வந்து 22,913 காட்டுதுங்களே சார். ஓகே, இது வந்து போஸ்ட் க்ளோசிங் ஒன்று சொல்லுவோம். அது முடிவடைந்த பிறகு நான் வந்து 3:30 மணிக்கு இருந்த நிலவரத்தை சொன்னேன். 22,906ங்கிறது இப்போ 2,913ங்கிறது போஸ்ட் க்ளோசிங். இப்போ போஸ்ட் க்ளோசிங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். 3:30க்கு சந்தை முடிவடைந்த பிறகு, ஓகே, அதுலதான் அதிகமான வால்யூம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு 3:40 இருந்து 4 வரைக்கும் போஸ்ட் க்ளோசிங் ஒரு செஷன் இருக்கும். அந்த செஷன்ல வந்து அந்த 3 இருந்து 3:30 வரைக்கும் நடந்த விலை இருக்குல்ல, மொத்த அந்த வால்யூம் அந்த பிரைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வால்யூமால டிவைட் பண்ணா வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் ஒன்று வரும். அந்த வேல்யூ, அந்த வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸுக்கு நீங்க வாங்கலாம் அல்லது விற்கலாம். வாங்குபவர்கள் அதிகமா இருந்தா நீங்க விற்க மட்டும் தான் முடியும். விற்போர் அதிகமா இருந்தா வாங்க மட்டும் தான் முடியும். இதே மாதிரி ப்ரீ ஓபன் ஒன்னு காலையில 9 இருந்து 9:15 வரைக்கும் உண்டு. அது மாதிரி இது போஸ்ட் க்ளோசிங். போஸ்ட் க்ளோசிங்க்கு பிறகு வந்திருக்கிறது 22,913.15, 19 புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. நீங்க சொன்னதுதான் கரெக்ட் சார். இன்னைக்கு நிறைய இதை பத்தி நீங்க சொன்னீங்க. முக்கியமா நான் தெரிஞ்சுக்க வேணுங்கிறது வந்து PVR உடைய ஷேர் பிரைஸ் எப்படிங்க சார் இருக்கு? PVR உடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 18 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. 1,09,000 ரூபாய் தாண்டி இருக்கு. 1000 ரூபாய் கீழே இருந்தது நேற்று. 990 ரூபாய் கிட்ட இருந்தது. இன்னைக்கு 1000 ரூபாய் தாண்டி 1,009 அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. இவ்வளவு ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க, ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, பெனால்டி வாங்கி கூட அதிகமாகறாங்களே சார். முதலீட்டாளர்கள் ரசிக்கிறாங்களா அந்த பெனால்ட்டிய?
இல்ல இந்த பெனால்டி ரொம்ப கம்மி, எதிர்பார்த்ததோட குறைவு. நாங்க இந்த ரிசல்ட் வர்றப்ப சொல்லுவோம், நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கினுடைய விலை இறங்கும் பொழுது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லம்போம். அதே மோசமான ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பங்கினுடைய விலை சில சமயம் அதிகரிக்கும். கேட்டா நாங்க இதை விட மோசமா எதிர்பார்த்தோம்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில. அந்த மாதிரி இந்த பெனால்டி போட்டிருக்குது அப்படின்னு நம்ம கேட்கறவங்களுக்கு இதனுடைய பின்னணியை சொல்லிடுவோம். சில பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பிவிஆர் ஐநாக்ஸ் தியேட்டருக்கு 2023ஆம் ஆண்டு அபிஷேக் எம்ஆர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து படம் பார்க்க போறாரு. சாம் பகதூர் அப்படிங்கிற படம். அந்த படம் மாலை 4 மணி 5 மணிக்கு 4 மணி 5 நிமிடத்திற்கு துவங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 25 நிமிடம் தாமதமாகத்தான் அந்த பிவிஆர் ஐநாக்ஸ்ல வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறது. அந்த 25 நிமிடங்கள் என்ன போட்டாங்கன்னா தொடர்ந்து விளம்பரங்களா போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ என்னுடைய நேரம் வீணடிக்கப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு நான் மிஸ் ரெப்ரசன்டேஷன், படம் பாட்டுறேன்னு சொல்லிட்டு படத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு பெங்களூர்ல அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரிட்ரஸல் கமிஷன்ல. சோ அந்த கமிஷன் வந்து இது அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த தியேட்டர் பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு பெனால்டி போட்டிருக்காங்க. இந்த பெனால்டியினுடைய விவரம் ஒவ்வொரு ஊடகங்கள்ல வேற வேற மாதிரி போட்டிருக்காங்க. பட் பெனால்டி போட்டிருக்காங்கிறது உண்மை. அந்த பெனால்டி வந்து பெரிய அளவுல இல்லைங்கிறதுனால அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. பட் இதனுடைய தாக்கத்தை நான் வேறு விதமா பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து 90களின் துவக்கத்துல ஸ்டார் தொலைக்காட்சி, இந்த ஓடிடி, கேபிள் டிவி எல்லாம் வந்த பொழுது பெரிய விளம்பரங்களோடு வந்தது. விளம்பரங்கள் இல்லாமல் பார்க்கணும்னா நீங்க கட்டணம் கட்டணும், விளம்பரத்தோட பார்த்தா நீங்க கட்டணம் கட்ட வேண்டியதில் இலவசமாக கொடுக்கப்படும் வந்தது. பிறகு ஒரு சின்ன கட்டணத்தை கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜா. அப்புறம் வந்து இந்த கட்டணம் கட்டினதுலேயே வந்து ஒன் பிரேக் மூவி அப்படின்னு HBO ஸ்டார் மூவிஸ்ல எல்லாம் ஒரே ஒரு பிரேக் மட்டும் இருக்கும், ஒரு விளம்பரம் இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத விளம்பரங்கள் நமக்கு ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க பணத்தை பேக்கேஜுக்கு, இன்னொரு பக்கம் விளம்பரத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் சம்பாதிக்கிறாங்க. இதேதான் செய்தி ஊடகங்கள், பிரிண்ட் ஊடகங்கள் எல்லாத்துலயும். பட் இது சரியானா இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகத்தையோ அல்லது விஷுவல் மீடியாவோ நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காஸ்ட் இதா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுடைய அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவ் என்னன்னா, யூடியூப்ல யார் வேணாலும் ஒரு ஐபோன் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்னு இருக்கும் பொழுது ஒரு கடுமையான போட்டியை சந்திக்கும் பொழுது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் மொத்தத்தையும் வாசகர்களுக்கோ அது பார்க்க வரவங்களுக்கோ பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் தியேட்டர்களுக்கோ ஊடகங்களுக்கோ இருக்கு. அப்ப அது ஒரு பார்ட் ஆஃப் இட் சப்சிடைஸ் பை அட்வர்டைஸ்மெண்ட். இது இன்று நேரத்தில் ரொம்ப நாட்களாக இருந்து வரக்கூடிய விஷயம். இது புதிது இல்ல. பல ஆண்டுகளாக ஒரு செய்தித்தாளோ ஊடகமோ ஒரு மேகசினோ தியேட்டருக்கு போனோம்னா அது பக்கம் ஒரு பக்கம் விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. 25 நிமிடம்ங்கிறது ரொம்ப அதிகம், அதை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட் ஒரு ரேஷியோவா இருக்கணும். ஒரு பத்திரிகையில 100 பக்கத்துல வந்து 50 பக்கம் விளம்பரமா இருந்தா அந்த பத்திரிகை யார் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். சோ அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு வரைமுறைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஒருவேளை இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த பெனால்டிங்கிறது பின்னால இது வந்து பல துறைகளை இது பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட ஓடிடியா இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், விஷுவல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாரையுமே இது வந்து எப்படி எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். சோ நிச்சயமா இப்ப பிவிஆர் ஐநாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்கு எதிராக நாங்க வந்து அப்பீல் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். என்னன்னா 25 நிமிஷம் தான் போடுறாங்க சார் பெங்களூர்ல. நம்ம சென்னையில அதோட அதிக நேரம் தான் போடுறாங்க. ரைட்டு, ரொம்ப ஜாஸ்தி. அது கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இல்ல போல சார். சரி, இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற லுக் அவுட் பீரியட் டு கேன்சல் இன்சூரன்ஸ், அது என்னங்க சார் விவகாரம்? நல்ல விஷயம். அதாவது நிதி சேவை துறையினுடைய செயலர், மத்திய அரசு நிதி சேவை துறைன்னு இருக்கு, பினான்சியல் சர்வீசஸ், அதனுடைய செயலர் அவர் வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு, தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இது நம்ம நேரத்தை விவாதிக்க வேண்டிய விஷயம், நேரமின்மை காரணமாக விவாதிக்க முடியல. பட் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த காப்பீடு வந்து உங்களுக்கு நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாசம் முன்னால 15 நாட்களாக இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு, சில போன வருஷம் நினைக்கிறேன், அது ஒரு மாதமாக மாத்தினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதை வந்து அந்த ஃப்ரீ லுக் அவுட் பீரியட்னு சொல்றது. இந்த ஃப்ரீ லுக் அவுட் பீரியட்ல என்னன்னா, நீங்க ஒரு அவசரத்துல வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து செக்கை கொடுத்து அவருடைய பிரஷர் தாங்காம, காப்பீட்டு மூவருடைய ஒரு பிரஷர் தாங்காம கொடுத்துருப்பீங்க. ஆனா வந்து அந்த பாலிசி வரும்பொழுது நீங்க கேட்ட பாலிசியா இருக்காது, வேற பாலிசியா இருக்கலாம். அல்லது நீங்க 5 ஆண்டு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, அது 10 ஆண்டா இருக்கலாம். நீங்க 10,000 ரூபாய் கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் 10,000 இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை சரண்டர் பண்ணலாம். அந்த ஃப்ரீ லுக் பீரியடுங்கிறது ஒரு மாசம். பெரும்பாலும் இது கையில கிடைக்கிறதுக்கே 10-15 நாள் ஆயிடும். அதை நம்ம வாங்கி போட்டுருவோம், பாக்குறதுக்குள்ள ஒரு மாசம் முடிஞ்சிடும். இதை ஓராண்டாக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஓராண்டுக்குள்ள நீங்க பார்த்து இந்த பாலிசி பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணா அந்த பணத்தை வந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு, அந்த கட்டின ஃபர்ஸ்ட் பிரீமியத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் முகவர்களுக்கு நஷ்டம் வரலாம். அதனால ஓராண்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நிச்சயமா இந்த ஒரு மாசம்ங்கிறது அதிகரிக்கப்பட வேண்டும். அதை விட நல்ல விஷயம் என்னவா இருக்கும்னா, இந்த காப்பீட்டு புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த பாலிசி புத்தகம் ஒரு புக்கா கொடுப்பாங்க.
பெரும்பாலும். அது எளிமையாக படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும், நமக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கணும். ஆன்யூட்டி இப்படிலாம் போடாமல் அது என்ன, நம்ம என்ன கட்டுறோம், என்ன கிடைக்கும் அப்படிங்கறத எளிமையான மொழியில இருக்கணும். லோக்கல் வெர்னாகுலர்ல இருக்கணும். அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல கொடுக்கணும் அந்த காப்பீடை. ஏன்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ வந்து படித்தவர்கள் விவரமானவர்கள் முதலீடு செய்யறாங்க. காப்பீடு அப்படி கிடையாது. கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிலோ பிபிஎல் ஃபேமிலியில இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்கும் கடைசியாக வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல பணத்தை வாங்கிட்டு அவங்க இப்படிதான் டாக்குமெண்ட் வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறதுங்கிறதே சரியா இருக்காது. முதல்ல இந்த 1 ஆண்டு 2 ஆண்டு அப்படிங்கறதெல்லாம் விட அதை எளிமைப்படுத்தணும். அதை வந்து தமிழ் மொழியில் இருக்கணும், அந்தந்த ஊர் மொழியில இருக்கணும். காப்பீடுங்கிறது ரொம்ப நாட்களுக்கு முன்பு குமரி அனந்தன் எனக்கு நினைவு இருக்கிறது, மணி ஆர்டர் ஃபார்ம் தமிழ்ல இருக்கணும்னு போராடி கொண்டு வந்தார். அந்த மாதிரி இது வந்து சாமானிய மக்களை தொடக்கூடியது. காப்பீடை தமிழ்ல அந்தந்த பிராந்திய மொழிகள்ல கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 1 மாச பீரியட் அதிகரிக்கணும். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த பாலிசி புக்கை? நீங்க பாலிசி போட்டிருந்தா பாத்திருப்பீங்க சார். நான் பாலிசி போட்டிருக்கேன் சார். பாலிசி புக் ஒன்று இருக்கும்னே நீங்க சொல்லிதான் சார் இப்ப நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பலருக்கு அதே தான். ஏன்னா இமெயில்ல சாஃப்ட் காப்பியாவும் அனுப்பிச்சிருவாங்க பல நேரங்கள்ல. பட் அது படிச்சாலும் உங்களுக்கு அது புரியறதுக்குள்ள நீங்க அதுக்கு ஒரு பிஹெச்டியே பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இது ஒரு அதை எளிமைப்படுத்த வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கை. நிச்சயம் சார். அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன் சார். ஆமா, இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாலிசியை இஷ்யூ பண்ணிட்டு இப்ப தனியார் நிறுவனங்கள் சொல்றாரு, நீங்க அந்த பாலிசிதாரருக்கு அந்த நிறுவனம் நேரடியாக காப்பீட்டு முகவர் இல்ல, அந்த நிறுவனம் நேரடியாக போன் பண்ணி கேட்க சொல்றாங்க. நீங்க இந்த பாலிசி டாக்குமெண்ட் வந்துருச்சா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்க இதைத்தான் கேட்டீங்களா, இதுதான் உங்களுக்கு வேணுங்கிறதா, நீங்க திருப்தியா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை உறுதி செய்து கொள்ள சொல்கிறார்கள். ஏன்னா ஒருவேளை மிஸ் செல்லிங் இருக்கலாம். முகவருடைய எல்லா முகவரும் செய்யறாங்க நான் சொல்ல வரல, பட் அது நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அப்படி இல்லாமல் உங்களுக்கு தேவையான பாலிசி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதுதான் நீங்கள் எதிர்பார்த்ததா, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா அப்படிங்கறத கேட்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் கால் பேக் ஃபெசிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அப்பாவது நம்ம முழிச்சுக்கிட்டு நம்ம போன் எடுக்கணும். நம்ம போன் எடுத்து அதுக்குள்ள படிச்சு பார்த்துட்டு பதில சொல்லணும். உங்க தொந்தரவு தாங்கலையேன்னு எல்லாம் நல்லா இருக்கு சார், ஓகே சார்னு போனை வச்சிடக்கூடாது. பாலிசி டாக்குமெண்ட் படிச்சு பார்க்காம. ஓகே ஓகே, நல்ல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சார். ஆமா. டெஸ்லா இந்தியால ஃபேக்டரி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு ட்ரம்ப் எல்லாம் வந்து இது வந்து யூஎஸ்க்கே வந்து அன்ஃபேரா இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஆமா, பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா சொல்றீங்களா? சார் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ஒன்னா தானே சார் எல்லா பக்கம் வராங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அதுல என்னன்னா நிச்சயமா அதுல ஒரு அந்த அந்த அதுல ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய டியூட்டி ஸ்ட்ரக்சர் உலகத்திலேயே அதிகம்ங்கிறாரு அவரு. அந்த அளவுக்கு மிக அதிகமா இருக்குது அப்படிங்கிறாரு. அதற்கான காரணம் நமக்கு அதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கு. உள்ளூர் உற்பத்தியை பெருக்க வேண்டும், இங்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், இங்க உள்ள ஜிடிபி growth இருக்கணும், வேல்யூ அடிஷன் இங்க நடக்கணும். வேல்யூ அடிஷன்ங்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை இங்க தொடங்குங்க. ஏன்னா கன்சியூமர் எங்க ஆளு, நுகர்வோர் எங்க ஊர் ஆளு, நீ இங்க நான் ப்ரொடியூஸ் பண்றது நீ அங்க இருந்து அனுப்பிச்சுன்னா டியூட்டி போடுவேன், இங்கே பண்ணினா என்னுடைய ஆளுக்கு வேலையும் கிடைக்குது, அந்த பணம் இங்கே உள்ளூர் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றாங்க. பட் அவர் நான் இதுக்கு டாரிஃப் போடுவேன், இது நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, பண்றது நியாயம் இல்ல, பண்ணீங்க, ஆனா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு, கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பட் பெரும்பாலும் இது வரைக்கும் வந்து அவரோட எல்லாமே த்ரெட்டா தான் இருந்திருக்கு, ஒரு பாஸ்டரா தான் இருந்திருக்கு. நடைமுறைன்னு வரும்பொழுது நெகோசியேஷனுக்கு வர்றாங்க. அதனால இதுவும் ஏதாவது நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் டெஸ்லா இஸ் கோயிங் அஹெட் தான் தெரியுது எனக்கு. இந்தியாவில் வந்து முதலீடுகள் அதுல தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு போர்ட் இருக்கு. அதே மாதிரி பெரிய சந்தை தென்னிந்தியாவில் இருக்கு. இந்த வாகனங்களுக்கான சந்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் போட்டியோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து பாதிச்சிருக்குங்களா? நம்ம ஜிடிபி growthல வந்து பாதிக்குமா? ஆமா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஜிடிபி growth 0.5% 1% வரை இதனால் பாதிக்கப்படலாம், குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற வரைக்கும் நான் இதை நம்பினேன், நிச்சயமா பாதிக்கப்படலாம்னு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கு, நிச்சயம் அது நடக்காது அப்படின்னு. என்ன சார், ஏன் சார்? இல்ல ஒரு ஜோக்ஸ் அப்பார்ட், பெரும்பாலும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்றது எல்லாமே நடக்கிறது இல்ல. இந்தியாவை பத்தி அப்படி இப்படி அப்படின்னு தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை மீறி நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாதான் நம்ம கவலைப்படணும். அதனால இது பட் நிச்சயமா இது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் தான் நான் நினைக்கிறேன். அதை சமாளித்து வர முடியும். ஏன்னா நமக்கு எவ்வளவு இழப்பு இருக்கோ அதே இழப்பு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இருக்கு. நம்ம உற்பத்தி, நம்முடைய ஏற்றுமதி மலிவான விலையில், குறைந்த விலையில், இதை நம்பி அவங்களும் இருக்காங்க. சோ இது ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்டா வயா மீடியாவா தான் முடியும். அதனால ஒரு குவார்டர்ல ஒரு அல்லது 2 குவார்டர்ல ஒரு சின்ன தேக்கம் இருக்கலாம். பட் அதை தாண்டி திரும்ப மீண்டெழுந்து வந்துருவோம். நம்ம அதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. சோ அது ஒரு பெரிய ஒரு இதா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இட்ஸ் ஒன்லி ரெசிப்ரோக்கல் அப்படின்னு தான் சொல்றாரு. அது ரெசிப்ரோக்கல்னா வந்து எல்லாத்துலயும் பண்ண முடியாது அவங்களால பிராக்டிகலா. சார், இந்த
போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்களாமே. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? இது நல்லதா அல்லது கெட்டதா? இது நம்மளுடைய பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் கொடுக்குறோம். நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, நமக்கு அதற்கான திறமை இல்லை அல்லது நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி வாங்குறவங்க அந்த பணத்தை டிலிஜென்ட்டா டிப்ளாய் பண்ணணும் மார்க்கெட்ல நல்லா அனலைஸ் பண்ணி. அப்படி பண்றவங்களே வந்து இப்போ வந்து பெரிய அளவுல முதலீடு செய்யாமல் லாபத்தை பதிவு செய்து பணத்தை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, அல்லது நம்ம கொடுத்த பணத்தை முதலீடு செய்யாமல் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அப்ப ஒன்று சந்தை மேலும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப மலிவான விலைகளில் நல்ல தரமான பங்குகளை வாங்கி போடலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அல்லது பெரிய ஏற்றம்ங்கிறது இமிடியேட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, காத்திருந்து முதலீடு செய்வோம்னு இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அவங்க வந்து பொறுப்புணர்வோடு முதலீட்டாளருக்கு கொடுத்த பணத்தை பணம் இருக்கேங்கிறதுக்கு முதலீடு செய்யாமல் வாய்ப்புகளை பார்த்து முதலீடு செய்யறதுங்கிறது நல்லது. பட் வரக்கூடிய இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சந்தை ஒருவேளை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் முதலீடு செய்வதற்கு இவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ பெரிய வீழ்ச்சி திரும்ப மேலெழும்பும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் இது தருகிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், அப்ப வெயிட் பண்ணலாம். ஆமா, நம்ம மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு. ஆனா அது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா தான் நீங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல PMS நம்ம கொடுக்க முடியும். 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸ்லயோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் டைரக்டா. சரி, F&O சில நிறுவனங்களை சேர்க்க போறாங்களாமே, சில நிறுவனங்களை தூக்க போறாங்களாமே February 28. ஆமா, இது வந்து டிசம்பர்லயே வெளிவந்த ஒரு விஷயம் தான் இது. அப்பவே சொல்லிட்டாங்க. பட் அதற்கான எஃபெக்டிவ் டேட்ங்கிறது February 28 இந்த மாச கடைசியில. ஏன்னா அந்த F&O மெச்சூர் ஆகுது இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் டிசம்பர் கான்ட்ராக்ட்ங்கிறது ஜனவரி பிப்ரவரிங்கிறதுல மெச்சூர் ஆகுது. அதை தொடர்ந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியலையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுல பல நிறுவனங்கள், இப்கா லேப்ஸ், இந்தியா மார்ட், குஜராத் கேஸ், GNFC, CUB, சிட்டி யூனியன் பேங்க், கோரமண்டல், கேன்ஃபின் ஹோம், பேட்டா இந்தியா, அத்துல், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து பட்டியலை விட்டு வெளியே போகுது. அது மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பட்டியல்ல வந்து சேர்க்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பட்டியல், முழுமையான பட்டியல் வந்து அவங்களுடைய இணையதளத்துல பார்க்கலாம். குறிப்பாக இன்க்ளூட் பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமரராஜா பேட்டரிஸ், IIFL ஃபைனான்ஸ், IREDA, பதஞ்சலி, டிட்டகர்க் ரயில் அண்ட் டாடா டெக் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டாடா டெக் தொடர்ந்து பல பங்கு விலை இறங்கிட்டு வருது, இப்போ இதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்க்ளூஷன்ல சன் டிவி, PVR ஐநாக்ஸ், யுனைடெட் ப்ரூவரிஸ், லால் பாத்லாப், இப்கா, GNFC இந்த மாதிரி நிறுவனங்கள் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 16 நிறுவனங்கள் நீக்கப்படுகிறது February 28க்கு பிறகு. ஒரு 6 நிறுவனங்கள் F&Oல இன்க்ளூட் பண்றாங்க டெரிவேட்டிவ்ஸ்ல. இது எப்போதுமே நடக்கக்கூடியது. அந்த பங்குகளுடைய கடந்த 6 மாத கால அதனுடைய செயல்பாடுகள், அதாவது செயல்பாடுகள் நிதி செயல்பாடுகள் இல்ல, அந்த லிக்விடிட்டி இம்பாக்ட் காஸ்ட் சொல்லுவோம். வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் குறைவாக இருக்க வேண்டும், அதிக அளவுல வணிகம் நடக்கணும், அதிக எண்ணிக்கையில கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகணும். இப்படி பல விஷயங்களின் அடிப்படையில தான், லிக்விடிட்டியின் அடிப்படையிலையும் பல விஷயங்களின் அடிப்படையில அதை F&Oல இன்க்ளூட் பண்றதும் எக்ஸ்க்ளூட் பண்றதும், இது மாறும் பொழுது எக்ஸ்க்ளூட் பண்றதும் நடக்குது. இப்ப அதை நீக்கிறாங்கிறதுக்காகவே இது மோசமான நிறுவனம் நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்க சார்? நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாவும் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் இண்டெக்ஸுக்கே நான் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். நிப்டியில இருக்கிறதுனால மட்டும் அது ஒரு நல்ல பிரமாதமா லாபத்தில் இயங்கி வரக்கூடிய நிறுவனம் சொல்ல முடியாது. நிப்டியில இருந்து அதிக கடனோடு நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு முன்னால, இப்பவும் இருக்கு. அதனால அதை நம்ம வந்து ஒரு பேராமீட்டரா எடுத்துக்க முடியாது. அது வந்து மார்க்கெட் கேப், அதனுடைய லிக்விடிட்டி, அது எவ்வளவு வால்யூம்ஸ் ட்ரேட் ஆகுது, எவ்வளவு வேல்யூ ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பல கணக்கீடுகளின் அடிப்படையில் அதை வந்து கொண்டு வர்றாங்க. சார், ஆன்லைன்ல ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொன்னு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. கம்பேர் பண்ற மாதிரி ஒரு ஆப்லாம் வந்திருக்காமே, அது என்ன ஆப்ங்க சார்? அது எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கும்? நிச்சயமா முன்னால வந்து இந்த Amazon, Flipkartை கம்பேர் பண்ணி ஸ்மார்ட் பைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று இருந்தது. இப்போ அது ரொம்ப ஆக்டிவா இல்ல. பட் இப்போ இந்த குவிக் காமர்ஸ் வெப்சைட் இருக்குல்ல, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், செப்டோ, அப்புறம் பிக் பாஸ்கெட், இதெல்லாம் ஒப்பிட்டு நீங்க ஒரு 100 கிராம் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 4 கடையில 4 எங்க சீப்பா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஆர்டர் பண்ற அளவுக்கு வசதியாக சில ஆப்ஸ் வந்திருக்கு. குவிக் கம்பேர் அப்படின்னு ஒரு அக்ரிகேட்டர், ஷாப் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு ஒண்ணு, குவிக் கம்பேர்னு ஒண்ணு, ஷாப் ஸ்விஃப்ட்லின்னு ஒண்ணு, இந்த மாதிரி வந்திருக்குது. இதுல போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணுமோ போட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்த 4-5 குவிக் காமர்ஸ் ஆப்ல வந்து எங்க சீப்பா இருக்கு, எங்க உடனடியா கிடைக்கும், எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு கூட காட்டுது, 3 பேக்கெட் இருக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்டுது குவிக் கம்பேர்ல போனீங்கன்னா. சோ அதன் அடிப்படையில உங்களுக்கு எங்க விலை மலிவாக இருக்கிறதோ அதை ஆர்டர் பண்ணலாம். நீங்க 5-6 ப்ராடக்ட் வாங்கணும்னா இங்க 2 அங்க 1 இப்படி மாத்தி மாத்தி வாங்கணும், கன்ஃபியூஷனா தான் இருக்கும். பட் நிச்சயமா நீங்க இதுல ஒரு ஆப்பை பார்த்துட்டு அடுத்த ஆப்ல போய் பார்த்துட்டு அதை பேப்பர்ல நோட் பண்ணி பண்றதை விட இது கொஞ்சம் அந்த வேலையை எளிமையாக்குறது, கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார். இதனால வந்து மலிவு விலையா கிடைக்கிறதுனால அவங்களோட குவாலிட்டியில ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்களா சார்? பிராண்டட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பிராண்டட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே நம்ம நேர போய் ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அது நம்ம நேர போய் பார்த்து வாங்கினாதான் உண்டு. சில பேர் ஃப்ரெஷ்ஷோ அப்படிங்கிற மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க அந்த பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. பட் அப்போ கூட சில சமயங்கள்ல அதுல நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம். பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ல இந்த பிரச்சனை வராது பெரிய அளவுல. அதுல ஒரே ஒரு ப்ராடக்ட் பிராண்டட்ல ஒண்ணே ஒன்று வரலாம். 6 மாதம் எக்ஸ்பைரி டேட் உள்ள ஒரு ப்ராடக்டா இருக்கும், நம்ம வாங்குற அன்னைக்கு 1 மாசம் தான் இருக்கும் அல்லது 15
மாட் தான் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாமே தவிர வேற ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சார் கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டி அதை பத்திலாம் சொல்லுங்க சார். கமாடிட்டி, அப்புறம் கரன்சி, டாலர். தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை நம்ம பேசினபடி அது ஏற்றத்துல தான் இருக்கு. இங்கே 86,500 அருகாமையில் 97,500 கிட்ட வெள்ளி அப்படின்னு இருக்கு. கச்சா எண்ணெய் பெரிய ஏற்றம் இல்லை, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. சர்வதேச சந்தையிலையும் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அந்த $72 அருகாமையில் இருக்கு. தங்கம் தொடர்ந்து 2,950 தாண்டியும் வெள்ளி $33 தாண்டியும் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியினுடைய மதிப்புல பெரிய மாற்றம் இல்லை. டாலர் மீண்டும் $107 கீழே வந்துருச்சு கொஞ்சம் இறக்கத்துல. அதனுடைய தாக்கம் இங்கேயும் 86.67. ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில பார்க்கும் பொழுது 86.67. டாலருடைய மதிப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சர்வதேச சந்தையில. ஸோ ஐ திங்க் பெரும்பாலும் கோல்ட் அண்ட் சில்வர் புல்லிஷ் மார்க்கெட்ல ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. க்ரூடும் இதுவும் ரொம்ப சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது. ஃபைன் சார். சார் நிறைய தகவல் சார், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்சூரன்ஸ், பிவிஆர். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம். சொல்லுங்க சார். அனந்த நாகேஸ்வரன், திரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஆமாங்க சார். 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 28 அவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவரு அதுக்கப்புறம் இப்ப அவருடைய பதவி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவரை இன்னும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு மார்ச் 2027 வரைக்கும் அவருடைய பதவி காலத்தை நீட்டித்திருக்கிறார்கள். இது அவர் ஐஐஎம் அகமதாபாத்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல படிச்சவர். அதற்கு பிறகு நிதித்துறை சார்ந்து அதுல ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் மேசச்சூசெட்ஸ்ல ஃபைனான்ஸ்ல பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அவருடைய பதவி காலம் நீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறது தகவல் சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது. இதை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபைன் சார், சிறப்புங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.